சமூகம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு கருவியாகத்தான் நான் இலக்கியத்தை கருதுகிறேன். அதை படிச்சுட்டு அந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செயற்பட வேண்டும். நேர்காணலில் அடிக்கடி கேட்பாங்க, எப்படி இன்னும் நீ வாழ்க்கையின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாய், உனக்கு கடந்த கால வாழ்க்கையுடைய குற்றுணர்வுகள் இல்லையா? எல்லாம் சரி வரும், இந்த வரலாறு முன்னோக்கித்தான் போகும், மனித குலம் முன்னோக்கித்தான் போகும் என்றதில் எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. ஒரு காலம் வரலாறு பின்னோக்கி போகாது. அறம் சார்ந்து இடைவிடாத ஒரு அரசியல் பிராணியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். அல்லாட்டி வாழ்றதுல அர்த்தம் இல்லை. இலங்கை 400 வருஷங்கள் காலனித்துவ ஆட்சியில் இருந்து 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடையுது. அது சுதந்திரம் அடையும் போதே நாடு பல்வேறு சிக்கல்களுக்குள் தான் இருந்தது. ஏனென்றால் இலங்கை என்பது பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், இந்தியா வம்சாவளி தமிழர்கள், மலையர்கள் என்று பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய நாடு. ஆனால் இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு போன பிரிட்டிஷ்காரர்கள் சிங்கள பெரும்பான்மைவாத அரசிடமே அந்த சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போனார்கள். இதைத் தொடர்ந்து சிறுபான்மை இனங்களுக்கு சிங்கள இனவாத அரசுகளால் தொடர் தொல்லைகள் ஏற்பட்டு வந்தன. கல்வியிலே, வேலைவாய்ப்புகளிலே புறக்கணிப்பு, தமிழர்களுடைய முஸ்லிம்களுடைய பாரம்பரிய நிலங்களிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள், இவ்வாறாக பல்வேறு விதமான இனவாத நடவடிக்கைகளை இலங்கை அரசு முன்னெடுத்த காலத்திலே 1956 ஒரு இன வன்முறை தமிழர்கள் மீது ஏவப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1958 தனிச்சிங்கள சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை இலங்கை அரசு அமுல்படுத்த முயன்றது. அதாவது இலங்கையுடைய ஆட்சி மொழி சிங்களம் மட்டுமே. அதை எதிர்த்து தமிழர்கள் தமிழும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், தமிழர்கள் பாரம்பரியமாக வாழக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று அறப்போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். இதைத் தொடர்ந்து 1958 அடுத்த தடவை மிகப்பெரிய ஒரு இன வன்முறை நடந்தது. அதிலே நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இவ்வாறான ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழலில் தான் இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு 19 வருடங்கள் கழித்து 1967ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். நான் பிறந்த ஊரின் பெயர் அல்லைப்புட்டி. இந்த அல்லைப்புட்டி என்ற சிறு கிராமம் லைடன் தீவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம். இந்த லைடன் தீவுக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் நான் பிறந்த காலங்களிலே தரைவழி போக்குவரத்தோ பாலமோ இருக்கவில்லை. நான் பிறந்து ஒரு 4 வருடங்களுக்கு பின்பு எங்களுடைய தீவுக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் பாலம் போடப்பட்டது. பாலம் போடப்பட்டால் கூட அங்கே ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்க வரமாட்டார்கள், மின்சாரம் இல்லை, சரியான பாடசாலைகள் இல்லை என்று தீவு பகுதிகள் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளாகவே இருந்தன. யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சொல்லுண்டு, நாட்டார் தீவார் என்று. நாட்டார் என்றால் தீவுக்கு அப்பாற்பட்டு இந்த பெரும் பிரதேசங்களில் வாழ்பவர்கள் நாட்டார், இப்போ எங்களை போன்ற தீவுகளில் வாழ்பவர்கள் தீவார் என்று அங்கேயே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தது. நான் என்னுடைய கிராமத்திலே பராசக்தி வித்தியாசாலை என்கிற ஒரு பாடசாலையிலே 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கல்வி கற்றேன். பின்பு 5ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை என்னுடைய கிராமத்தில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேலணை என்கிற ஒரு சிறு நகரத்திலே நான் அங்கே கல்வி கற்றேன். என்னுடைய குடும்ப பின்னணி மிகவும் வறுமையானது. என்னுடைய அப்பா தொழிலுக்கெல்லாம் போகிறதில்லை. நீங்கள் கொரில்லா நாவல் படிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும், அதில் வாரவர் தான் என்னுடைய அப்பா. இப்போ மிகுந்த சிரமத்தோடு தான் 5 குழந்தைகளையும் என்னுடைய தாயார் வளர்த்தார். ஆனால்
1979 நான் வேலணையில் 6வது வகுப்பு படிக்கும் பொழுது தான் ஈரானில் புரட்சி நடந்தது. அப்பொழுது எங்களுடைய பள்ளிக்கூட மதிச்சுவரிலே வர்ண மையால் கொட்டை எழுத்துக்களில் ஈரானில் மாணவர்கள் புரட்சி, இங்கு ஏனையா இன்னும் புத்தக பூச்சி என்று எழுதியிருக்கும். அதை படித்த காலத்தில் இருந்தே அங்கே புரட்சி செய்கிறார்கள், நாங்கள் இங்கே எதற்கு புத்தகங்களை படித்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு சிறிய எண்ணம் எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற மாணவர்களுக்கு இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலெல்லாம் 12-13 வயசு என்பது அரசியலிலே ஈடுபடுற வயசு தான். எல்லோரும் ஏதோ ஒரு கட்சிக்கு பின்பு கொடி பிடித்து கொண்டு கோஷம் போட்டுக்கொண்டு செல்லக்கூடிய மாணவர்களாகத்தான் நாங்கள் இருந்தோம். இந்த நேரத்திலே தான் 1975 ஜாழ்ப்பாண நகர மேயர் அல்பிரட் துரையப்பா தமிழீழ விடுதலை புலிகளால் கொல்லப்படுகிறார். இங்கிருந்து இலங்கையில் அதற்கு பின்பு 40 வருடங்கள் நடந்த யுத்தத்திற்கான விதை போடப்படுகிறது. அப்பொழுது எனக்கு 7 வயசு. ஸோ 7 வயதிலிருந்தே இந்த யுத்த சூழலுக்குள் தான் நான் வளர ஆரம்பித்தேன். 1978ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் அமலுக்கு வருகிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின்படி சந்தேகப்படும் எவரையும் கால வரையற்று சிறைகளில் அடைத்து வைக்கலாம் என்கிற ஒரு நிலை வருகிறது. இதைத் தொடர்ந்து இலங்கை அரசு படையினர் கண்ணில் படும் இளைஞர்களை எல்லாம், சந்தேகப்படும் இளைஞர்களை எல்லாம் வகை தொகையின்றி கைது செய்வதும் தெருக்களில் வைத்தும் கொள்வதுமான ஒரு சூழல் உருவாகிறது. நித்தமும் ஏதாவது ஒரு சாவு செய்தி எங்களை சூழ எழுந்து கொண்டிருந்த காலங்கள் அது. 1977 இன்னொரு மிகப்பெரிய இனக்கலவரம். அதைத் தொடர்ந்து 1981 ஜாழ் நூலகம் எரிக்கப்படுகிறது. ஜாழ் நூலகத்துக்கும் எங்களுடைய கிராமத்திற்கு நடுவிலே வெறும் கடல் தான் இருக்கிறது. ஜாழ் நூலகம் எரிவதை நாங்கள் எல்லோரும், கிராம மக்கள் எல்லோரும் எங்களது கடற்கரையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். அங்கே எரியும் நெருப்பு இங்கே எங்களுக்கு தெரிகிறது. அதற்கு பின்பு 1983ஆம் ஆண்டு மிகப்பெரிய இனக்கலவரம். 2000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் இலங்கை முழுவதும் திட்டமிட்ட முறையில் இலங்கை அரசின் காடியர்களால் கொல்லப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய கிராமத்திலிருந்து நிறைய பேர் கொழும்பு மற்றும் சிங்கள நாட்டு பக்கங்களில் உள்ள சிறு கடைகளில் சிற்றுளியர்களாக வேலை செய்வார்கள். என்னுடைய அப்பா, அண்ணன் எல்லோரும் அப்படி கொழும்பிலே வேலை செய்தவர்கள் தான். அப்போ இந்த 83 கலவரம் வந்துட்டுது. அப்போ அந்த காலத்தில் தொலைபேசி தொடர்புகள் ஒன்றும் இல்லாத காலங்கள். கிராம மக்கள் எல்லோரும் மறுபடியும் கூடி கடற்கரையிலே இருந்து, அந்த பாலத்திலே இருந்து கொழும்பில் இருக்கும் அல்லது சிங்கள நாட்டு பக்கங்களில் இருக்கும் எங்களுடைய உறவுகள் வருவார்களா என்று காத்து கொண்டே இருப்பார்கள். நாட்கணக்கிலே காத்து கொண்டு இருப்பார்கள். என்னுடைய அப்பாவும் அண்ணனும் ஒரு 15 நாட்கள் கழித்து கட்டிய துணியோடு ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். இது நான் 10வது படித்து கொண்டிருந்த காலம். ஜூலை மாதம் 25ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் வெலிகடை சிறைச்சாலையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் படுகொலை நடந்தது. அதை மையமாக வைத்துத்தான் என்னுடைய நாவல் எழுதப்பட்டிருக்கும். அன்றைக்கு எங்களுடைய தேசிய நாயகர்களாக நாங்கள் கருதிய குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன், நடேசன் போன்ற 53 தமிழ் அரசியல் கைதிகள் திட்டமிட்ட முறையில் வெலிகடை சிறையில் கொல்லப்பட்டார்கள். இந்த 1983 இனக்கலவரம் என்று சொல்வதை விட அதை இன வன்முறை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வெலிகடை சிறை படுகொலைகள் இவைதான் என்னை தமிழ் தேசிய விடுதலை போராட்ட அரசியலை நோக்கி நகர்த்தின. இந்த காலகட்டத்தோடு நான் பாடசாலையில் இருந்து வெளியேறி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து கொண்டேன். இந்த காலகட்டத்திலே என்னுடைய இலக்கிய வாசிப்பு என்று சொன்னால், எங்களுடைய கிராமம் ஒரு கல்வி அறிவற்ற கிராமம், ஒரு தொழில் முனைவரற்ற கிராமம், மிக பின்தங்கிய ஒரு கிராமம் என்றாலும் எங்களுடைய கிராம அபிவிருத்தி நிலையத்திலே ஒரு சிறிய நூலகம் இருந்தது. ஒரு 300-400 புத்தகங்கள் இருக்கும். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், நமக்கு பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் பொழுதுபோக்கு எதுவும் இருக்காது. தொலைக்காட்சி இல்லாத காலங்கள். எங்கள் ஊரை சுற்றி 10 கிலோமீட்டருக்கு தீவிலே தியேட்டர் கிடையாது. சினிமா பார்க்க வழி இல்லை. ஒன்று இலங்கை வானொலியை கேட்போம், மற்ற நேரங்களிலே புத்தகம் படிப்போம். எல்லோரும் படிப்பதில்லை. எனக்கு எப்படியோ ஒரு ஆர்வம் வந்துட்டு, புத்தகம் படிக்கிற ஆர்வம். அப்போ அந்த நூலகத்தில் இருந்த
ஜெயகாந்தன், நான் பார்த்த சாரதி, அப்புறம் இலங்கையில் வந்த வீரேசரி புரசுரன் நாவல்கள், அகிலன், இவர்களை நான் அந்த காலத்திலே லேசுபாசாக படித்திருக்கிறேன். அதற்கு பின்பு நான் இயக்கத்திற்கு போய்விட்டேன். இயக்கத்தில் இருந்த காலங்களிலே ஒருபுறம் இயக்க பிரச்சார வேலைகள் காரணமாக வீதி நாடகங்கள் போடுவது, நானே நாடகங்களை எழுதி பரப்புரை நாடகங்களை போடுவது, சில பரப்புரை கவிதைகளை எழுதுவது, இவ்வாறாகத்தான் என்னுடைய எழுத்து பரிச்சயம் இருந்தது. என்னுடைய 17வது வயதிலே என்னுடைய கவிதைகள் யாழ்ப்பாணத்தில் வெளியாகக்கூடிய பத்திரிகைகளில், சஞ்சிகைகளில் வெளியாகின. இதற்கு பின்பு நான் 1986 இறுதியில் என்னுடைய 19 வயதில் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு எனக்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளாலும் ஒவ்வாமையாலும் கசப்புகளாலும் இயக்கத்தை விட்டு வெளியேறினேன். அப்போ இயக்கத்தை வெளியேறியாச்சு. இப்போ என்ன செய்யறேன்னு தெரியாது, அடுத்த கட்டம் என்னென்னு தெரியாது. ஒரு 19 வயசு இளைஞன். கொழும்புக்கு போகிறதுக்கு பஸ் காசு கூட இருக்கா இல்லை என்கிட்ட. படிப்பையும் விட்டாச்சு. இந்த பகுதியில் தான் நான் இயக்கத்திட்ட விலத்தி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுகிறது. இந்த இலங்கை ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு வருகிறது. அவர்கள் வந்து ஒரு 3 மாத காலத்திலே மறுபடியும் புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைக்கும் சண்டை தொடங்கிவிட்டது. 1 மாத காலத்திலே இலங்கையின் தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசங்கள் எல்லாம் இந்திய அமைதிப்படையின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அதுவரை இலங்கை இராணுவம் செய்த அத்தனை கொடுமைகளையும் ஈராண்டுகளுக்குள் இந்திய இராணுவம் அங்கே செய்து முடித்தது. கணக்கற்ற கொலைகள், கைதுகள், பாலியல் வல்லுறவுகள், கொள்ளைகள், இவை எல்லாமே தமிழர் நிலங்கள் எங்குமே நடந்தன. இந்த காலப்பகுதியிலே அவர்கள் புலிகளை தேடி தேடி வேட்டையாடினார்கள். அவர்கள் புலிகளை மட்டுமல்லாமல் முன்னாள் புலிகளுக்கு உதவி செய்தவர்கள் எல்லோரையும் தேடி வீடுகளுக்கு சென்றார்கள். என்னுடைய வீட்டுக்கும் 2 தடவைகள் இந்திய இராணுவம் வரும்பொழுது நான் அதிர்ஷ்டவசமாக தப்பிவிட்டேன். அதற்கு பின்பும் நான் யாழ்ப்பாணத்தில் வாழ முடியாத சூழலில் 1988ஆம் ஆண்டு என்னுடைய 21வது வயதிலே யாழ்ப்பாணத்திலிருந்து கிளம்பி கொழும்புக்கு சென்றேன். அதற்கு பின்பு 33 வருடங்கள் நான் இலங்கைக்கு என்னுடைய தாய் நிலத்துக்கு செல்லவில்லை. 2023 தான் நான் மறுபடியும் 88 யாழ்ப்பாணத்தை விட்டு கிளம்பியவன் 2023 தான் மறுபடியும் நான் யாழ்ப்பாணத்திற்கு சென்றேன். நான் கொழும்பிலே இருந்த காலத்திலே அங்கே இலங்கை அரச படைகளால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சிறைக்கு அனுப்பப்பட்டேன். சிறையில் எனக்கு படிக்க கிடைத்தது ஒரு பைபிள் தான். 15 வயசில் எனக்கு கடவுள் நம்பிக்கை போயிட்டுது. ஆனால் சிறைக்கு போனோன்னா மறுபடியும் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை. ஸோ பைபிளை தான் நான் திரும்ப திரும்ப படித்து கொண்டிருந்தேன். என்னுடைய எழுத்துக்களை படிக்கிறவங்களுக்கு தெரியும் அதில் பைபிள் நடையின் பாதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று. அதற்கு முன்பு சிறையிலிருந்து விடுதலையாகி வந்தவுடன் 1990 மிக கொந்தளிப்பான காலகட்டம் அது. ஒரு புறம் இந்திய இராணுவம், இன்னொரு புறம் விடுதலை புலிகள், இன்னொரு புறம் மற்ற தமிழ் இயக்கங்கள், ஜேவிபி, அன்றைய காலங்களிலே ஜிஹாத் என்ற ஒரு இஸ்லாமிய ஆயுத இயக்கம் இருந்தது. இவர்கள் எல்லோருமே யாரை கொலை செய்கிறார்கள், ஏன் கொலை செய்கிறார்கள், எவ்வாறு கொலை செய்கிறார்கள் என்று ஒரு தெரியாத காலம். இலங்கை அரசாங்கமே பல்வேறு துணைப்படைகளை உருவாக்கி வெவ்வேறு பெயர்களில் அவர்கள் கொலை செய்த காலம். கொழும்பிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதிகளிலுமே 4-5 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட காலம். தமிழர்கள் எந்த விடுதியிலும் வீடுகளிலும் தங்க முடியாத காலம். நாட்டை விட்டு கிளம்ப வேண்டிய ஒரு சூழல், வேறு வழியே கிடையாது. அப்பொழுது தான் நான் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கையிலிருந்து ஒரு போலி பாஸ்போர்ட்டில் கிளம்பி தாய்லாந்துக்கு சென்றடைந்தேன். பொதுவாக அப்பொழுது இலங்கையிலிருந்து அகதியாக வெளியேறுபவர்கள் இந்தியாவுக்கு வருவார்கள். நான் முன்பு புலிகள் இயக்கத்தில் இருந்த காரணத்தாலும் அந்த காலப்பகுதியிலே இந்திய அமைதிப்படையோடு புலிகளுக்கு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்ட ஒரு காலம் என்றபடியால் நான் இந்தியாவுக்கு வருவது நல்ல முடிவாக தெரியவில்லை. ஐரோப்பா அமெரிக்காவுக்கு போவதற்கு என்னிடம் பணமும் இருக்கவில்லை. அப்பொழுது என்னுடைய அண்ணா ஏற்கனவே அவர் ஜெர்மனிக்கு போயிருந்தார். அவர் அப்போ தான் ஜெர்மனிக்கு போய் அங்கே அகதியாக இருந்தார். அவர் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து எனக்கு சொன்னார், நீ தாய்லாந்துக்கு போ,
தாய்லாந்தில் வந்து அங்கே அகதி அந்தஸ்து கொடுக்கிறார்கள் என்று நான் தாய்லாந்துக்கு சென்றேன். ஆனால் தாய்லாந்துக்கு சென்ற பின்பு தான் எனக்கு தெரிந்தது, அங்கே இருக்கக்கூடிய UNHCR நிறுவனம் அகதிகளுக்கு அகதி அந்தஸ்து கொடுக்கிறது. ஆனால் தாய்லாந்து அரசாங்கம் அந்த ஜெனிவா கன்வென்ஷனில் கையெழுத்திடாத ஒரு நாடு, இந்தியா மாதிரி இலங்கை மாதிரி. அவர்கள் அகதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நிலைமை என்னென்றால், UNHCR எங்களை அகதியாக அங்கீகரித்திருக்கிறது, ஆனால் தாய்லாந்து அரசாங்கம் எங்களை அகதியாக அங்கீகரிக்கவில்லை. அப்படி என்றால் விசா பிரச்சனை, சட்டபூர்வமாக இருக்க முடியாது. தெருக்களிலே தேடி தேடி எங்களை பிடித்து செல்வார்கள். பல தடவைகள் நான் சிறைக்கு சென்றிருக்கிறேன். உலகத்திலே இருக்கக்கூடிய சிறைகளிலே மிக கொடுமையான சிறைகளில் ஒரு 2-3 சொன்னோம் என்றால் அதிலே அந்த பட்டியலில் வரக்கூடியது தாய்லாந்து அந்த இமிக்ரேஷன் சிறை, IDC என்று சொல்வார்கள். அந்த பொதுவாக சிறைகளில் எல்லாம் நான் பல நாட்டு சிறைகளில் இருந்திருக்கிறேன். பொதுவாக சிறைகளில் எல்லாம் காலையில் திறந்து விட்டுருவாங்க, வெளியில் போய் சுற்றிட்டு அப்புறம் மாலையில் தான் அடைப்பாங்க, 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. தாய்லாந்து சிறையில் மட்டும்தான் கொண்டு போய் உள்ளே போட்டால் விடுதலையாகும் போது தான் வெளியில் வர்றது. அது மட்டும் சூரிய வெளிச்சமே பார்க்க முடியாது, ஒரு மருத்துவர் கூட உள்ளே வர முடியாது. 2 வேளை தான் உணவு கொடுப்பார்கள். அது 21 வயசு, நல்லா சாப்பிட்ற வயசு. ரொம்ப ஒரு 2 கஞ்சி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. பல தடவை போய் வந்தேன். எதிர்காலம் என்னவென்று தெரியவில்லை. நான் இலங்கையிலிருந்து போகும்போது பைபிளோடு ஒரு பாரதியார் கவிதை புத்தகமும் கொண்டு போயிருந்தேன். இதை 2ஐயுமே திரும்ப திரும்ப படித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அந்த காலப்பகுதிகளிலே 90 காலப்பகுதியிலே இணையங்கள் இல்லாத காலம், தாய்லாந்துக்கு தமிழ் பத்திரிகைகளோ சஞ்சிகைகளோ கிடைக்காத காலம், படிப்பதற்கு எதுவும் இல்லை. திரும்ப இந்த 2 நூல்களையுமே நான் படித்து கொண்டிருந்தேன். தாய்லாந்தில் நான் இருந்த ஒரு 3.5 வருடம் ஒரு கொடுமையான காலம். வேலை செய்ய முடியாது, வெளியில் நடமாட முடியாது, விசா பிரச்சனை. ரோட்டில் பார்த்தா இமிக்ரேஷன்காரன் பிடிச்சி கொண்டு போயிடுவான். உள்ளே போனால் ஜெயிலுக்கு இருக்கணும். பிறகு ஏதோ காசாக்கி திரட்டி நண்பர்களை திரட்டி வந்து ஒரு லஞ்சத்தை கொடுத்து வெளியில் எடுத்து விடுவாங்க. எதிர்காலத்தில் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு விரக்தியும் இருந்த காலங்களில் எனக்கு திரும்ப இலங்கைக்கு செல்லலாமா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இலங்கைக்கும் செல்ல முடியாத, அதுக்கும் காசு வேணுமே, திருப்பி டிக்கெட் போடணும் இல்லை, அந்த பிரச்சனையும் இருக்குது. பாஸ்போர்ட்டையும் இடையில யாருக்கும் விற்று போட்டேன். ஸோ கையில் பாஸ்போர்ட்டும் இல்லை. அப்பொழுது தான் நான் இலங்கையில் இருக்க மட்டும் எனக்கு குடிக்கிற புகைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. நான் சிறு வயதிலிருந்தே ஒரு எம்ஜிஆருடைய அதிதீவிர ரசிகன். எம்ஜிஆர் திரைப்படங்களில் எப்படி வாழ்கிறாரோ அது மாதிரியே வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இருந்தவன். இப்போ எங்களோட கிராமங்களில் எல்லாம் மிக சர்வசாதாரணமாக 12-13 வயசில் கல் குடிப்பாங்க. நான் அப்பொழுது கூட குடிப்பதில்லை. நான் தாய்லாந்துக்கு போய் மெதுவாக இந்த குடிப்பழக்கம் எனக்கு ஏற்படுகிறது. அதற்கு பின்பு என்ன செய்தென்று தெரியாத நிலையிலே அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள், அதாவது ஆட்களை கடத்தும் ஏஜென்ட்டுகள் இளைஞர்கள் தான். அவர்களுக்குள்ள நிறைய தொழில் பிரச்சனை வரும், போட்டிகள் வரும். அதற்காக அவர்கள் சின்ன இளைஞர் குழுக்களை வைத்து இந்த பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்வார்கள். அவ்வாறாக நான் ஒரு குழுவில் சேர்ந்து அங்கே நடந்த ஒரு தெரிச்சண்டையில் தான் நான் ஒரு பெரிய காயப்பட்டு என்னுடைய ஒரு கிட்னியை நான் இழந்தேன் அங்கே. அதற்கு பின்பு ஏற்கனவே விசா இல்லை, அதை தவிர இவ்வாறான அடிதடி, போலீஸ் கேஸ் பிரச்சனைகள். அதற்கு பின்பு எப்படியாவது நான் அங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்று என்னுடைய அண்ணனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி, நடுவில் 3 வருடம் அண்ணனுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விட்டது. அப்புறம் மறுபடியும் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதி, அண்ணா நான் மறுபடியும் திரும்பி விட்டேன், என்னை எப்படியாவது ஏதாவது ஒரு வழி பண்ணன்னு சொல்லி அண்ணன் எனக்கு கொஞ்சம் காசு அனுப்பினார். அதிலே ஒரு ஃப்ரெஞ்சு போலி பாஸ்போர்ட்டை நான் வாங்கி கொண்டு 1993 மார்ச் 10ஆம் தேதி பாரிஸ் விமான நிலையத்தில் இறங்கி அகதி தஞ்சம் கோரினேன். அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையின் 2ஆம் பாகம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். எனக்குள் இலக்கிய ஆர்வம் அல்லது கலை ஆர்வம் எப்படி வந்தது என்று யோசித்து பார்த்தால், என்னுடைய கிராமத்தில் எல்லோரும் நாடகம் நடிப்பார்கள். நடிகர்கள் இல்லாத வீடுகளே கிடையாது. நாடகம் என்றால் அங்கே கோவில் திருவிழாக்களை போடக்கூடிய கூத்துக்கள், கிறிஸ்தவ கூத்துக்கள் மற்றும் அந்த காலத்தில் சமூக சீர்திருத்த நாடகங்கள்னு சொல்லி ஆளாளுக்கு எழுதி நாங்கள் நாடகம் போட்டு கொண்டிருப்போம். அதிலே நடித்து விட வேண்டும் என்று என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்.
என்னுடைய அப்பாவும் நாடகம் நடித்திருக்கிறார், என் அண்ணாவும் நாடகம் நடித்திருக்கிறார், என் தம்பியும் நாடகம் நடித்திருக்கிறான், நானும் நாடகம் நடித்திருக்கிறேன். இதை தவிர அந்த காலத்தில் வந்து இந்த திருமண வீடுகள் அல்லது கோயில் திருவிழாக்களில் ஒலிபெருக்கிகளை கட்டி தமிழக திரைப்பட வசனங்களை ஒலிநாடாக்களாக போடுவார்கள். பராசக்தி, மனோகரா, வசந்த மாளிகை இவ்வாறான ஒலிநாடாக்களை கேட்டு 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 கிட்டத்தட்ட அந்த ஒலிநாடாவே எங்களுக்கு மனப்பாடமாகிற அளவுக்கு வெல் ட்ரெயினாக இருக்கும். அதுவரை சாதி என்பது ஒரு இயல்பான விஷயம், பெண்களை கணவன்மார் அடிப்பது ஒரு இயல்பான விஷயம், சமூக ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு இயல்பான விஷயம் என்று தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். நான் பிறந்து வளர்ந்த கிறிஸ்தவ மதத்திலும் அந்த மதமும் இதை ஊக்குவிக்கும். பெண்களை அடிப்பதையோ அல்லது சாதி ஏற்றத்தாழ்வுகளையோ கிறிஸ்தவ மதமும் ஊக்குவித்து கொண்டிருந்தது. எங்கள் நம்ம தேவாலயங்களிலே மிக தெளிவாக அந்த சாதி வேறுபாடுகளை எங்களால் காண முடியும். என்றாலும் இது தவறு என்று சொல்வதற்கு ஒரு 10-12 வயசு இளைஞர்களான சிறுவர்களான எங்களுக்கு எங்களுடைய ஊரிலே ஒரு சமசீர்த்தவாதி இருக்கவில்லை. சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக வடக்கு இலங்கையிலேயே ஒரு சமசீர்த்தவாதி இருக்கவில்லை. தமிழகத்திலே எப்படி நாராயணகுருவும் வைகுண்டசாமியும் தந்தை பெரியாரும், தமிழகத்துக்கு வெளியே இருந்தாலும் டாக்டர் அம்பேத்கரும் காந்தியும் தமிழகத்து மனங்களிலே செல்வாக்கு செலுத்தினார்களோ அவ்வாறான ஒரு சீர்திருத்தவாதி இலங்கையிலே தோன்றவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கே இயங்கிக் கொண்டிருந்தால் கூட அவர்கள் எங்களுடைய பக்கங்களுக்கு வர இல்லை. ஆக இந்த சமூக ஏற்றத்தாழ்வு கூடாது, ஜாதி கூடாது, பெண்களை இழிவுபடுத்துவது கூடாது என்று எங்களுக்கு சொல்லித்தந்தவை கலைஞருடைய திரைப்பட வசனங்கள், எம்ஜிஆருடைய திரைப்படங்கள். இங்கிருந்து தான் அதற்கான விதை விளைகிறது. அதற்கு பின்பு நாங்கள் படித்த இலக்கியங்களில் ஜெயகாந்தன் மிக முக்கியமானவர். எனக்கு தெரியும், கேட்பார்கள் இலக்கியம் என்னத்தை செஞ்சிருந்த சமூகத்திலே என்ன. எனக்கு தெரிய ஒரு 50 இளைஞர் நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் ஜெயகாந்தனுடைய நூலை படித்துவிட்டு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்கள். வரதட்சணை என்பது மிக கடுமையான ஒரு நிலைமையில் இருந்த காலம் ஒன்று இருந்தது 80கள் 70களிலே. ஸோ இந்த ஜெயகாந்தன் வாசகர்கள் ஜெயகாந்தனுடைய நூல்களால் மட்டுமே வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணியதை நான் நேரே அறிவேன். தாய் நாவலை படிச்சுட்டு ஜகத்துக்கு வந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், பல்வேறு இயக்கங்களுக்கு போனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அங்கே தான் இலக்கியம் இருக்குது. எனக்கு ஜெயகாந்தன், கே டேனியல் இருவரும் மிக முக்கியமான என்னுடைய வழிகாட்டிகள் என்று நான் நம்புகிறேன். நான் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே இந்த அரசியலில் ஆர்வம் இருக்கிற காரணத்தால் எதையுமே அரசியல் கண் கொண்டு பார்க்கக்கூடியவன். ஆகவே இலக்கியத்தையும் அந்த அரசியல் கண் கொண்டு தான் நான் பார்ப்பேன். ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூல்கள் இவையெல்லாம் என்னிலே பாதிப்பை ஏற்படுத்திய நூல்களாக சொல்லலாம். இதற்கு பின்பு நான் புலிகள் இயக்கத்தில் இருந்த காலத்திலே இன்றைக்கு கவிஞராக அறியப்படக்கூடிய நிலாந்தன் தான் என்னுடைய இயக்க பொறுப்பாளராக எங்களுடைய பகுதிக்கு இருந்தார். அவர் மூலமாகத்தான் எனக்கு நவீன இலக்கியத்தின் கீற்றுகள் ஓரளவுக்கு வெளிச்சமாகின. என்றால் நிலாந்தன் அப்போதே தன்னுடைய புகழ்பெற்ற கவிதையான கடலம்மாவை எழுதியிருந்தார். அவருக்கு ஜெயசுராஜா, வில்வர்த்தனம் போன்றவர்களோடெல்லாம் அப்போது தொடர்பு இருந்தது. ஸோ நிலாந்தனோடு சேர்ந்து நானும் அவர்களை பார்க்க போவேன். அவர்கள் பேசுவதை நான் ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருப்பேன். இதைத் தவிர சிறு பத்திரிகைகள், சிறு சஞ்சிகைகள், நவீன இலக்கிய சித்திரங்கள் படிப்பதற்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு பிரான்ஸுக்கு போகும் வரை இருக்கவில்லை. நான் பிரான்ஸுக்கு சென்று தான் கணையாளி என்ற பெயரை கேள்விப்படுகிறேன், காலச்சோடி என்ற பெயரை கேள்விப்படுகிறேன். அப்பொழுது சுபமங்களா மிக ஒரு தீவிரமான இதழாக வந்து கொண்டிருந்த காலம். சுபமங்களா, புதிய பார்வை, கணையாளி, இது மூன்றுமே பாரிஸிலே கிடைக்கும். இந்த நூலை நான் படித்து கொண்டிருந்தேன். நான் பாரிஸுக்கு சென்றவுடன் ஒரு 3 மாதத்திலேயே பாரிஸில் இயங்கக்கூடிய புரட்சி கம்யூனிஸ்ட் கழகம் என்கிற ட்ராஸ்கி இயக்கத்தில் இணைந்து கொண்டேன். அது ஒரு சர்வதேச இயக்கம்.
பல்வேறு நாடுகளிலே கிளைகளை கொண்ட சிறு சிறு கிளைகளை கொண்ட ஒரு சிறிய ஒரு அமைப்பு. அடுத்த 3 வருடங்கள் என்னுடைய அரசியல் பயணம் புரட்சி கம்யூனிஸ்ட் கழகத்தோடு தான் இருந்தது. அப்பொழுது அந்த தோழர்களுடன் இலக்கியம் பற்றி நான் அதிகமாக விவாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. எல்லாமே அரசியல் சார்ந்த விவாதங்கள் தான். ஒரு இலக்கியத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதை விட ஒரு இலக்கியத்தை எப்படி நிராகரிப்பது என்பது தான் நம்முடைய பாரம்பரிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல. அப்படித்தான் அவர்கள் அதிதீவிர ராஜ்கியவாதிகள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனாலும் இந்த விவாதங்கள் கூடாக எனக்கு சிறு சிறு வெளிச்சங்கள் தோன்ற ஆரம்பித்தன. இந்த காலப்பகுதியிலேயே நான் ஐரோப்பாவுக்கு சென்ற பின்பு அங்கே ஏற்கனவே சில சிறு பத்திரிகைகள் வெளியாகி கொண்டிருந்தன. தமிழக இலக்கியத்தோடு அறிமுகம் உள்ள பல்வேறு தோழர்கள் எனக்கு கிடைத்தார்கள். இவர்களான உரையாடல்கள் இவற்றின் மூலமாக நான் மெதுவாக இலக்கியத்திற்குள் நவீன இலக்கியத்திற்குள் நுழைகிறேன். 1997 நான் கட்சியை விட்டு வெளியேறிய பின்பாக அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பெரிய வறுமை. இப்போ என்ன செய்கிறது, அடுத்ததாக என்ன செய்கிறது? சின்ன வயசுலேருந்தே ஏதாவது இயங்கிக் கொண்டே இருந்தவன் இப்போ அடுத்தது என்ன செய்கிறது என்று அந்த நேரத்தில் தான் இனி என்னுடைய ஆயுதமும் என்னுடைய இயக்கமும் என்னுடைய அரசியலும் எழுத்துத்தான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து 1997 நான் தீவிரமாக எழுத ஆரம்பித்தேன். அம்மா என்கிற ஒரு இதழ் 1997 பாரிஸிலிருந்து வெளியிடப்பட்டது. அதில் தான் என்னுடைய முதல் சிறுகதையாக என்று கருதக்கூடிய எலிவேட்டை கதை வெளியாகிறது. அதில் இருந்து தொடர்ச்சியாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இதற்கிடையிலே தமிழகத்தில் வெளியான நிறப்பிரிகை இதழ்கள் எங்களுக்கு மிகப்பெரிய மன எழுச்சியையும் ஒரு அரசியல் திசையையும் காட்டின. அதுவரை தமிழ் தேசியவாதத்திற்குள்ளும் கட்சி சார்ந்த மாட்சியை எடுத்துக்கொள்ளும் சிக்கி கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு பரந்த பார்வையை நிறப்பிரிகை இதழ்களும் அப்பொழுது அவற்றில் வெளியான மார்க்ஸ், ரவிக்குமார், ராஜ்கௌதமன், ரமேஷ் பிரேம், ராஜன் குரை போன்றவர்களது கட்டுரைகளும் எங்களுக்கு காட்டின. அதைத் தொடர்ந்து நான் தமிழகத்திற்கு வந்து மார்க்ஸ் அவர்களை சந்தித்தேன் 1998 ஆண்டு. அதன் பின்பு நான் இன்றைக்கு 25 வருடங்கள் கிட்டத்தட்ட மார்க்ஸோடு தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். இதன் வழியாக நான் எப்பயுமே பல இடங்களில் சொல்கிறது தான், என்னுடைய எழுத்துக்கள் அளவில் சிறிதான அரசியல் துண்டு பிரசுரங்கள். எனக்கு ஒரு அரசியல் கருத்து இருக்குது. அதை நீங்கள் அந்த அரசியல் கருத்துங்கிறது ஒரு கட்சி சார்ந்த நிலைப்பாடாகவோ அல்லது ஒரு கோட்பாடாக விளங்கிக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு ஆண் பெண் உறவில் ஒரு அரசியல் இருக்கிறது. ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் அங்கே ஒரு அரசியல் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை என்னுடைய பார்வையில் பேசுவது தான் என்னுடைய நாவல்களும் சரி, என்னுடைய இலக்கியமும் சரி, என்னுடைய சிறுகதைகளும் சரி என்று தான் நான் கருதுகிறேன். தொடர்ந்தும் அந்த பாதையில் நான் செல்லத்தான் விரும்புகிறேன். எனக்கு வந்து தமிழை தவிர வேறு மொழிகளில் என்னால் வாசிக்க முடியாது. நம்முடைய மரபான தமிழ் இலக்கியம் இருக்குல்ல, சங்க இலக்கியங்கள் இவை போன்றவற்றில் எனக்கு ஆழமான பயிற்சி கிடையாது. என்றாலும் நான் அவற்றை தேடி தேடி படித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு தமிழ் அறிவு போதாது. நான் 10வது வகுப்பு வரை தான் படித்தவன். இப்போ கல்லூரியில் படிக்கிறதால வந்து அங்கே வந்து நமக்கு இதில் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி படிக்கிறது, எப்படி தொகுக்கிறது, எப்படி எழுதுறேங்கிற ஒரு பயிற்சி முறை கிடைச்சிடும் ஒரு கல்லூரியிலையோ பல்கலைக்கழகத்திலேயோ. எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு அமையவில்லை. என்னுடைய சமூகம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த, அரசியல் சார்ந்த கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு கருவியாகத்தான் நான் இலக்கியத்தை கருதுகிறேன். அதுதான் இலக்கியத்துக்கு வழக்கமான தொடர்பு. இலக்கியம் என்பது அவ்வாறு தான் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதைத்தான் நான் இலக்கியமாக கொள்வேன். என்னோடு உரையாடக்கூடிய நண்பர்கள் அல்லது என்ன அடிக்கடி வந்து இந்த வெளிநாட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக ஆய்வு பண்ணுறவங்க என்னை வந்து சந்தித்து பேசுவாங்க, என்னுடைய வாழ்க்கை கதைகளை கேட்பாங்க.
நான் ஃப்ரெஞ்சு மொழியில் என்னுடைய ஆட்டோபயோகிராஃபி வெளியாகி இருக்கிறது. நேர்காணலில் அடிக்கடி கேட்பாங்க, எப்படி இன்னும் நீ வாழ்க்கையின் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாய், உனக்கு கடந்த கால வாழ்க்கையுடைய குற்றுணர்வுகள் இல்லையா? இன்னொன்று இதோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நான் ஃப்ரான்ஸுக்கு அகதியா சென்ற நேரத்தில் ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல வேண்டும். அந்த மருத்துவ பரிசோதனையில் என்னை கேட்ட கேள்வி, உனக்கு கெட்ட கனவுகள் வருகின்றன. எனக்கு இது விளங்கவே இல்லை. ஏன் இப்படி கேட்குறாங்க, கெட்ட கனவு வருமான்னு சொல்லிட்டு. பிறகுதான் தெரிந்தது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கிறது. இந்த யுத்தங்களிலிருந்து வருபவர்கள் கெட்ட கனவுகளால் அலக்களிக்கப்படுவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவும் அது ஒரு நோயாகவும் இருக்கிறது என்பது எனக்கு பிற்காலங்களிலே தெரியும். ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் வர்றதில்லை. சின்ன வயசில் இருந்தே இந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து வளர்ந்ததால் எனக்கு நடக்கிறதெல்லாம் ஏதோ நல்லது மாதிரியே தெரியும் எனக்கு என் வாழ்க்கையில். நான் இந்த கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறேன். நான் கைது செய்யப்பட்டது யாருக்கும் தெரியாது. அப்போ பெரிய யுத்த காலம், கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, போக்குவரத்து கிடையாது. நான் கைது செய்யப்படுகிறேன், அது யாருக்கும் தெரியாது, என் குடும்பத்துக்கு தெரியாது. கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறேன். சிறையிலே ஒரு இனப்படுகொலை நடக்கலாம், மறுபடி வெளிக்கடையில் நடந்த மறுபடி நடக்கலாம், அல்லது இவர்கள் எங்களை கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது கொன்று போடலாம். எல்லாமே நடந்து கொண்டு இருந்தது. இதை பற்றிலாம் நான் யோசிக்கலை. சிறைக்கு போய்க்க நான் சிறைக்கு போய்க்க யோசித்தது என்னென்னா, 2 தான் யோசித்தேன். ஒன்று வந்து, நான் அப்போது பஷீருடைய மதில்கள் நாவலை படித்திருந்தேன். ஒரு சிறை என்றால் அப்படி ஒரு பீஸ்ஃபுல் இடமாக இருக்கும் போல் இருக்குது, அங்கே போயிருந்து கொண்டு ஒரு இந்த பூஞ்செடிகள்லாம் இருக்கும் போல் இருக்குது, மதில் இருக்கும், அங்கால பெண்கள் சிறை இருக்கும். நான் அப்படித்தான் ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான இடம்னு தான் நினச்சி கொண்டிருந்தேன். அடுத்து 2வது நிச்சன், சிறைக்கு போனால் சிங்களம் படிக்கலாம்ட்டு. இது 2 தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ போகும்போது. ஆனால் சிறை அந்த நாவலில் வந்த மாதிரி இல்லை. அது ஒரு பெரிய மண்டபத்துக்கு கும்பலாக ஒரு 1000 பேரை போட்டு அடைச்சி ஒரே சத்தமும் சந்தடியும் ஒரே பிரச்சனையாக தான் இருக்குன்னு வைங்க சிறை. ஆனால் சிங்களம் கற்றுக்கொண்டேன் சிறையில், எழுத வாசிக்க கற்றுக்கொண்டேன். இப்போ கொஞ்சம் மறந்து போச்சுது, பட் அப்போ எனக்கு தெரியும். அப்படியே வருவது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு கஷ்டமாகவே நிற்கிறது இல்லை. எல்லாம் சரி வரும். இந்த வரலாறு முன்னோக்கித்தான் போகும், மனித குலம் முன்னோக்கித்தான் போகும் என்றதில் எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அது ஒரு காலம் வரலாறு பின்னோக்கி போகாது. இவ்வளவு பிரச்சனைக்குள்ளேயும் இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் சிக்கப்பட்ட 1000 பேர் இருக்கணும். இப்போ இந்த காலத்தில் தேவையில்லாமல் கனவு பிரச்சனை வருது, கனவு இருக்குது இல்லையா? இப்போ நிறைய பேர் இந்த இதெல்லாம் படிக்கணும், இந்த மாத்திரைகள் எல்லாம் மனையில் சரியில்லை, அது பிரச்சனை, என்ன சொல்லுவாங்க, டிப்ரெஷன். என்னிடம் வர்ற நண்பர்களுக்கு நான் சொல்கிறது இலக்கியம் படிங்கன்னு நான் சொல்கிறது. நீங்கள் இலக்கியம் படிங்க. ஏனென்றால் அதுதான் என்னை ஆற்றுப்படுத்தியது. இலக்கியம்தான் எனக்கான அறங்களை வகுத்து கொடுத்தது. மதங்களோ சட்டங்களோ அரசியல் கட்சிகளோ எனக்கான வாழ்க்கை முறையை வளர்த்து கொடுக்கவில்லை. இலக்கியம் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உதவும், உங்களுடைய காதலுக்கு உதவும், உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவும், உங்களுடைய மனத்தை பண்படுத்த உதவும், செக்ஸுக்கு கூட உதவும். எல்லாமே இலக்கியத்திலிருந்து கற்றுக்கொண்டது தான். நான் இப்போ அண்மையில் எழுதின மறைச்சிற்பம் என்கிற ஒரு கதையை நீங்கள் படித்திருக்கலாம். அந்த கதை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு துண்டு பத்திரிகை செய்தியில் நான் படித்தேன். இந்த கில்லட்டின் வந்து பிரெஞ்சு புரட்சி காலத்திலே 1789 அறிமுகப்படுத்தப்பட்டு அது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை அந்த கில்லட்டின் கொன்று தள்ளியது. இப்போ கில்லட்டினுங்கிறது வந்து நம்முடைய மனசில் வந்து ஒரு மிக கொடூரமான ஒரு கொலை கருவியாக பதிந்திருந்தது. நானே தெரிந்தேன், சரி அது அந்த புரட்சி காலத்தில் முடிஞ்சுதாக்கும் அந்த கில்லட்டின் சிஸ்டம். ஆனால் அது 1977 வரை அது பிரான்சில் நடைமுறையில் இருந்திருக்கிறது. 1977 பிரான்சில் வழங்கப்பட்ட, அதாவது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட முறை கில்லட்டினில் என்பதை அறியும் போது அந்த மனம் பதைக்குது. அப்போ இந்த மரண தண்டனைக்கு எதிராக முதல் குரல் கொடுத்ததாரு? அதாவது அரசாங்கம் நீதிமன்றத்தால் விசாரித்து வழக்கறிஞர்களெல்லாம் வழக்காடி சட்டப்படி வழங்கக்கூடிய அந்த மரண தண்டனையை எதிர்த்து எனக்கு தெரிந்து முதல் குரல் கொடுத்தவர் விக்டர் ஹியூகோ. அவருடைய நாவல்களிலும் அவருடைய நூல்களிலும் அதை முதல் குரல் கொடுக்குறார்.
ஸோ முதல்ல ஒரு இலக்கியவாதி தான் குரல் கொடுக்குறான் மரண தண்டனைக்கு எதிராக. அதுதான் பின்பு அறமாகிறது, அதுதான் பின்பு சட்டமாகிறது. இன்று ஐரோப்பாவில், மேற்கு ஐரோப்பாவில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த உலகத்தில் நடந்த பல்வேறு மாற்றங்கள், முன்னேற்றங்களுக்கான ஆரம்ப விதை ஒரு இலக்கியவாதியால் தான் போடப்படுகிறது. நான் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். ஒரு தமிழ்நாட்டு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு, அது இலங்கைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு வரை இங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய நிலை எப்படி இருந்தது? அவர்கள் எப்படி அழைத்தார்கள்? அவர்களை அழைப்பதற்கு ஒரு வார்த்தை இல்லை. இப்போ கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய ஒரு நூலிலே கூட அலி என்ற வார்த்தையால் தான் குறிப்பிட்டிருப்பார். அதற்கு பின்பு சமுத்திரத்துடைய வாடாமலி வந்தது. அதற்கு பின்பு இந்த திருநங்கை சமூகத்தில் இருந்தே லிவிங் ஸ்மைல் வித்யா போன்றவர்கள், பிரியா பாபு போன்றவர்கள் வந்து முதலில் அவர்கள் கவிதை எழுதி, இலக்கியம் எழுதி, வாய்மொழி வரலாறை வெளியிட்டு, இதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பொது சமூகமே திருநங்கைகள் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. அவை அதற்கான விதையும் ஒரு இலக்கியத்தின் மூலம்தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஈழ விடுதலை போராட்டமும் அவ்வாறு தான். அன்றைக்கு காசி ஆனந்தனுடைய கவிதைகள், மு. தலைசிங்கம் அவர்களுடைய அரசியல் கட்டுரைகள், கோவை மகேசனுடைய அனல் தரிக்கும் கட்டுரைகள், இவை மூலம்தான் நாங்கள் ஈழப் போராட்டத்தை நோக்கி நகர்த்தப்படுகிறோம். இதை கூட சேர்ப்பது என்று சொன்னால், இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அடைந்தால் தனிநாடு, இல்லியல் சுடுகாடு போன்ற பரப்புரைகள், அவர்கள் வெளியிட்ட இதழ்கள், இவற்றின் மூலமாகத்தான் பெரும்பகுதி இளைஞர்கள் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு நாங்கள் நகர்ந்து செல்கிறோம். தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கியது 1972-73. ஆனால் ஆயுத புரட்சிக்கு செல்ல வேண்டும், ஆயுத புரட்சி நடத்த வேண்டும் என்று காசி ஆனந்தன் 1950களில் எழுத ஆரம்பித்து விட்டார். அங்கிருந்து மாம்பழமாய் கொண்டு வரும் மார்பிடிக்க நாம் முன்போம் என்று அவர் அப்போ எழுதிட்டார். ஸோ ஒரு இலக்கியவாதி தான் நல்ல முறையிலேயோ கெட்ட முறையிலேயோ இந்த சமூகத்தை வடிவமைப்பதற்கு காரணமாக இருக்கிறார் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. நான் இன்னொன்றையும் சேர்த்து சொல்கிறேன். இது நான் சொன்னது கிடையாது. ஈமே சிசார் என்கிறவர் ஒரு மிக முக்கியமான கவிஞர், மாட்ரிக் நாட்டை சேர்ந்தவர், பிரான்ஸ் பெனானுடைய ஆசிரியர். அவர் சொல்கிறார், வரலாறு என்பது 2 விதமாக எழுதப்படுகிறது. ஒன்று காலனியவாதியால், கொள்ளையடிப்பவனால், நம்மை வன்புணர்வு செய்பவனால் எழுதப்படுறது ஒரு வரலாறு. இதற்கு மாற்றான ஒரு வரலாற்றை ஒடுக்கப்பட்டவர்கள், வன்புணர்வு செய்யப்பட்டவர்கள், கொள்ளை கொடுத்தவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் இந்த வரலாற்றை எழுதுவது தொழில்முறை கல்வியாளர்களோ ஆய்வாளர்களோ அல்ல, இலக்கியவாதிகளே அதை எழுதுகிறார்கள் என்று சொல்கிறார். எனக்கு இந்த கூற்றிலே எனக்கு ஆழமான நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால்தான் இலக்கியம் தனிமன அளவில் மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தையே பண்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு நம்மை விட ஓரளவுக்கு ஜப்பானிய சமூகமோ ஐரோப்பிய சமூகமோ பண்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இலக்கியம் என்று நான் கருதுகிறேன். அது சாதாரணமாக ஐரோப்பாவில் நம்முடைய ஐரோப்பிய நண்பர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கும்போது அது அன்றாட பேச்சுக்களில் சதசாதமாக தெரிய வரும். எவ்வாறாக வாழ்க்கைக்கும் இலக்கியத்துக்கும் தொடர்பு என்ன. ரொம்ப முன்னுக்கு போனோம்னா கார்ல் மார்க்ஸ் ஒரு மாபெரும் இலக்கியவாதி. அவருடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலிருந்து பல்வேறு நூல்களில் இலக்கியங்களை அவர் அதை கொடுத்து காட்டிக்கொண்டே வருவார். ட்ராஸ்கி அவரும் ஒரு மாபெரும் இலக்கிய வாசகர். ஆகவே இலக்கியம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. இப்போ தான் அண்மையில் ஏதோ ஒரு நேரகாணலில் சொல்லியிருந்தேன், இலக்கியம் என்பது ஒரு விஷயத்தை பார்த்தபடி எழுதுறது அல்ல. இந்த விஷயம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனையில் எழுதுறது தான் அது. அதாவது நாம் வாழக்கூடிய உலகம் மிக கொடுமையாக இருக்குது, ஏற்றத்தாழ்வாக இருக்குது, அடக்குமுறையாக இருக்குது, பெரிய கண்காணிப்புகளை சிக்கியிருக்கிறோம். இது இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து பார்ப்பது தான் இலக்கியம் என்று நான் கருதுகிறேன். நிஜ வாழ்க்கையில் நம்ம செய்ய முடியாது, இந்த சிக்கலுக்கு இருக்கோம். ஆனால் நம்ம கற்பனையால் செய்ய முடியும். அதால் தான் நான் நினைக்கிறேன், மனிதனுக்கு கிடைத்த ஆற்றல்களெல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் கற்பனை என்று நான் கருதுகிறேன்.
இந்த இலக்கியம் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈழத்தில் இருப்பது போன்ற இந்த எழுத்துக்கள் ஏன் இந்தியாவில் வருவதில்லை என்ற ஒரு கேள்வி ஒரு இதழில் சுயாதா அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அதுக்கு சுயாதா பதில் சொல்கிறார், ஈழத்தில் இருப்பது மாதிரியான போர் இங்கே இல்லை, கொஞ்சம் வசதியாக வாழ்ந்து பழகிட்டாங்க இங்கே, அதால் இங்கேருந்து அவ்வாறான இலக்கியம் இரத்தமும் சதவீதமான இலக்கியம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இங்கே ஒரு போர் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. கணக்கெடுப்புகள் இருக்கின்றன. ஒரு நிமிடத்திற்கு எத்தனை தலித் பெண்கள் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள், எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்கின்றன, இன்னும் எத்தனை கிராமங்களிலே தீண்டாமை சோர்களும் கோயில்களுக்குள் நுழைய முடியாத நிலைகளும் இருக்கின்றன. இன்றும் காலனியும் ஊரும் பிரிந்து தான் கிடைக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய போர். ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் மீது போர் தான் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஒரு சூழலுக்கெல்லாம் நாங்கள் வாழ்கிறோம். இங்கே யாரும் ஒன்றும் நல்ல அமைதியான வாழ்க்கையில் இல்லை. அப்படி இருக்கிறதா நினச்சா அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, அல்லது அவர்கள் இந்த ஒடுக்குமுறை செய்வர்கள் ஒருவராக இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு அர்த்தமாகிறது. இப்போ இந்த சூழலுக்குள்ள இன்றைக்கு இருக்க வேண்டிய இளைஞர்களுடைய கடமை என்னவாக இருக்கிறது என்று யோசிக்கணும். இப்போ நான் எல்லாம் 16 வயசில் கையில் துப்பாக்கி தூக்கினான், கழுத்தில் சைனட் கட்டினான். இந்த துப்பாக்கியின் மூலம் என்னுடைய மக்களுக்கு ஒரு விடுதலை வந்துவிடும். வெறுமனே தேச விடுதலை மட்டும் இல்லாமல் ஒரு வர்க்க விடுதலை, சாதிய விடுதலை எல்லாமே தமிழம் என்கிற ஒன்று அமைத்து விட்டால் எல்லாமே நடந்துவிடும், நாங்கள் சோசியலிச தமிழம் அமைப்போம் என்ற நம்பிக்கையோடு இறங்கியவன். அதற்கு முன்பு பல்வேறு நாடுகளிலே ஆயுத போராட்டங்கள் வெற்றியடைந்த வரலாறுகளும் உண்டு. கியூபாவிலே, வியட்நாமிலே ஆயுத போராட்டங்கள் வெற்றியடைந்த வரலாறுகளும் உண்டு. அந்த வெற்றிக்காக அவர்கள் கொடுத்த இழப்புகளும் அதிகம். மிக லட்சக்கணக்கிலே எல்லாம் வியட்நாமிலே அந்த நாட்டு மக்கள் இறந்து போனார்கள். வெற்றியடைந்த உதாரணமாக நான் 2-3 உதாரணங்களை சொல்கிறேன். ஆனால் தோல்வியடைந்த ஆயுத போராட்டங்கள் நூற்றுக்கணக்கானவை. இப்பொழுதும் இந்த உலகத்திலே குறைந்தது 50 இடங்களிலாவது ஆயுத போராட்டம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அங்கெல்லாம் அந்த ஆயுதத்தை தாங்கி போரிடுபவர்கள் அல்லது அவர்களுடன் அணிதிரண்டு நிற்கும் மக்கள் அரசுகளால் கொல்லப்படுவதே வரலாறாக இருக்கிறது. இன்றைக்கு உலக அரசுகள் தங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன. 80களில் இருந்தது போல இது இரட்டை வல்லரசு காலம் அல்ல, இது ஒற்றை வல்லரசு காலம். ஆகவே இந்த உலகத்தில் ஒரு அரசுக்கு எதிராக எங்கே ஆயுத போராட்டம் நடந்தாலும் அது நியாயமாக இருந்தாலும் சரி, நியாயம் இல்லாத விட்டாலும் சரி, இப்போ ஆயுத போராட்டத்தில் நியாயமான போராட்டம் ஒன்றும் இல்லைன்னு வைங்க, அது வேறு. ஆனால் போராடுவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். அதை அழித்தொழிப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே கைகோத்து நிற்கின்றன. அதுதான் இலங்கையில் நடந்தது. நல்ல ஒரு உதாரணம் தான் இலங்கையில் நடந்தது. இலங்கையிலே விடுதலை புலிகள் அழிக்கப்படுவார்கள் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. என்றால் அவ்வளவுக்கு சொல்லப்போனால் அந்த காலப்பகுதியிலேயே உலகத்திலே மிக பலமான ஒரு போராட்ட விடுதலை இயக்கம் விடுதலை புலிகள் தான். இந்த உலகத்திலேயே 3 படைகளும், தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை வைத்திருந்த ஒரே ஒரு விடுதலை இயக்கம் புலிகள் தான். இந்த புலிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் 2001 அந்த இரட்டை கோபுர தாக்குதல். அந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்பு இந்த உலக நாடுகள் எல்லாமாக சேர்ந்து இந்த உலக பந்திலே எங்கேயும் இவ்வாறான விடுதலை இயக்கங்களை வைத்திருக்கக்கூடாது என்று எடுத்த முடிவுகள். அதே வேளையிலே அவர்கள் இன்னொரு புறம் அவர்கள் தான் ஆயுதங்களையும் விற்கிறார்கள். இந்த போராட்டங்களுக்கு ஆயுதங்களை விற்பவரும் அவர்கள் தான், ஆலோசகர்களாக இருப்பதும் அவர்கள் தான், கூலிப்படைகளை அனுப்புவதும் அவர்கள் தான். அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்க மட்டும் அதை அனுமதிப்பார்கள், இல்லாத பட்சத்தில் இதை அழித்தொழிப்பார்கள். ஒட்டுமொத்தமாக என்ன ஆகுது என்று சொன்னால், அந்த இயக்கங்கள் மட்டுமல்ல, அவர்களோட கூட நிற்கும் மக்கள், எந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த மக்களும் சேர்த்தே அழிக்கப்படுகிறார்கள். அதுதான் நடந்தது முள்ளிவாய்க்காலில். 3 லட்சம் மக்கள்
சில கிலோமீட்டர் பகுதிக்குள்ளே அடைக்கப்பட்டு அவர்களை வெளியேற புலிகள் விடவும் இல்லை, அவர்களால் தப்பிக்கவும் வழி இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னும் அந்த சாவு எண்ணிக்கை எண்ணி முடியவில்லை, லட்சத்தை தாண்டும் என்று சொல்கிறார். யாருக்கும் சரியான கணக்கு இதுவரை தெரியாது. அவ்வாறான ஒரு பெரிய மனித பேரழிவு நிகழ்ந்தது. ஆக நாங்கள் ஆயுத போராட்டத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு எந்த ஒரு நியாயப்பாடும் இல்லை என்பதை விட அனுபவம் தான் மிகப்பெரிய ஆசான். நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு மிக பக்கத்து நாடான இலங்கையிலே நடந்த ஆயுத போராட்டம், அதாவது தமிழர்கள் நடத்திய ஆயுத போராட்டம் இன்றைக்கு 15 வருடம் ஆகிவிட்டது, முடிஞ்சு. இப்போ இன்றைக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் கேட்டால் அங்கே இருக்கும் ஒருவர் கூட இனி ஆயுத போராட்டத்தை ஆதரிக்க தயாரில்லை. எந்த அரசியல்வாதியும் தயாரில்லை, எந்த அறிஞரும் தயாரில்லை, சாதாரண மக்களும் தயாரில்லை, இலக்கியவாதிகளும் தயாரில்லை. இலங்கையில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 71 ஆயுத புரட்சியை நடத்திய ஜேவிபி, அப்புறம் அவர்கள் 1987 இன்னொரு 2வது கட்ட ஆயுத புரட்சி நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அவர்கள் இறந்தார்கள். பெரிய மனித பேரழிவு. ஆனால் அவர்கள் ஆயுதத்தை கைவிட்டு விட்டு எதற்கு ஆயுதம் தாங்கி போகிறான்னாங்க? இலங்கை அரசாங்கத்தை கைப்பற்றணும்னு. ஆனால் அவர்கள் அதை கைவிட்டுட்டு ஜனநாயக வழிக்கு வந்து இன்றைக்கு மிக இலகுவாக மிக பெரும்பான்மையுடன், இதுவரை இலங்கை வரலாற்றில் இல்லாத மாதிரி மிக பெரும்பான்மையுடன், இலங்கை வரலாற்றில் இல்லாத மாதிரி தமிழர்கள் முஸ்லிம்களுடைய ஆதரவுடன் யாழ்ப்பாணத்திலேயே முதல் முறையாக வந்து ஒரு கொழும்பை மையமாக கொண்ட கட்சி, அதாவது தமிழ் தேசியவாத கட்சியை விட இன்னொரு கட்சி வந்து அறுதி பெரும்பான்மையாக வந்து 3 சீட் எடுக்கிறதா நடக்காது வரலாற்றில். இப்போ நடந்திருக்குது. இன்றைக்கு நீங்கள் இலங்கையில் எந்த கிராமத்துக்கு போய் தமிழ் கிராமங்களை சொல்கிறோம் கேட்டாலும் அந்த மக்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இப்போ என்ன நடக்கப்போ நமக்கு தெரில, இப்போ தான் வந்திருக்காங்க, ஆனால் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஜேவிபி வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார்கள். ஆக அவர்கள் ஆயுத போட்டத்தை கைவிட்ட பின்பு அவர்கள் தம்முடைய அரசியல் முகத்தை மாற்றிக்கொண்டு இந்த நிலைக்கு வந்தார்கள். இதைத்தான் நான் புலிகள் இருந்த பொழுதும் சொன்னேன். விடுதலை புலிகள் அமைப்பு அழிய வேண்டும் என்று எனக்கு எந்த எக்கணத்திலும் நான் நினைத்ததில்லை. அவர்கள் தங்களுடைய அரசியல் முகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் பல கோரிக்கைகளை வைத்தேன், கட்டுரை எழுதினேன். அது நடக்கவில்லை. அது மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டே விட்டது. ஆகவே நாங்கள் ஆயுதப்படத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு எந்த அறம் சார்ந்தும் காரணம் இல்லை, வேறு யதார்த்தம் சார்ந்தும் காரணம் இல்லை என்பதை நான் பல்வேறு உதாரணங்களும் விளக்கினேன். என்றாலும் நமக்கு பாரதி சொல்லிக்கார்ல, சொந்த சகோதரர் வாழ கண்டும் சிந்தைரங்காமல் இருக்கக்கூடாதுன்னுட்டு. அது மாதிரி நமக்கு அருகில் ஒருத்தன் பட்டினியாக இருக்கான், நமக்கு அருகில் ஒருத்தன் வீடு இல்லாமல் இருக்கான், நமக்கு அருகில் ஒருத்தன் உடுக்க துணி இல்லாமல் இருக்கான், நமக்கு அருகில் ஒருத்தன் வந்து நித்தம் வன்முறையில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். அது சாதிய வன்முறையாக இருக்கும், அல்லது ஆணவிக்க வன்முறையாக இருக்கும், அல்லது மதம் சார்ந்த வன்முறையாக இருக்கும். இதை சகித்து கொண்டு இருக்கக்கூடாது. குறிப்பாக இளைஞர் சமுதாயம் சகித்து கொண்டு இருக்கக்கூடாது. இது ஒரு பொதுவான கருத்து தான். எப்பொழுதுமே இளைஞர் பட தான் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு முன்னணியில் வாரது. அவர்கள்தான் வரலாற்றை நகர்த்தி செல்கிற மிகப்பெரிய சக்கரம் இளைஞர்களும் மாணவர்களும் தான். பார்த்தோம், துனிசியாவில் பார்த்தோம். இந்த வசந்த கால புரட்சி என்று சொல்கிறோம் இல்லை, துனிசியாவில் எகிப்தில் எல்லாம் நடத்தியவர்கள் யார்? மாணவர்கள் தான் நடத்தினார்கள். ஸோ இளைஞர்களுக்கு அந்த பலம் இருக்கிறது. இன்றைக்கு வளரக்கூடிய இளைஞர்கள் அறம் சார்ந்து இடைவிடாத ஒரு அரசியல் பிராணியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் கருதுவேன். அல்லாட்டி வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை. நம்ம படிப்பாச்சா இதாச்சா, அல்லது வந்து ஒரு 4 இலக்கிய புத்தகத்தை புக் ஃபேரில் வாங்கிட்டு போய் அடுக்கி வச்சு போட்டு நம்ம ரூமில் இருந்து நம்ம படிச்சுட்டு ஒரு கடிதத்தை எழுதினோமா, அது இல்லை வாழ்க்கை. கற்றுக்கொண்டதை செயற்படுத்தணும். இலக்கியத்தை படிக்கிறோம், இலக்கியத்தில் பல்வேறு நமக்கு அறங்களை சொல்லித்தராங்க, அல்லது பல்வேறு பிரச்சனைகளை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இன்றைக்கு இது தமிழகத்தில் வரக்கூடிய எவ்வளவோ தலித் இலக்கியங்களை நாங்கள் படிக்கிறோம். இமயத்துடைய கதைகளை படிக்கிறோம், பாமாவுடைய கதைகளை படிக்கிறோம், விழிப்பாய் தேவேந்திரனுடைய கதைகளை படிக்கிறோம், மதிவண்ணனுடைய கவிதைகளை படிக்கிறோம். எல்லாமே பிரச்சனைகளை சொல்கின்றன. இந்த பிரச்சனைகள் ரசிப்பதற்கானது அல்ல. அல்லது இமயம் அழகாக தன்னுடைய எழுத்துக்களை கையாளுகிறார், இங்கே அழகான உத்திகள் இருக்கின்றன, கிரியா அழகான அட்டைப்படத்தோட போட்டு இருக்குது, ஆதிமூலம் அழகாக அட்டைப்படம் வரைந்திருக்கிறார். இதுக்கு தேவையில்லை, இது படிக்க தேவையில்லை. அதை படிச்சுட்டு அந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செயற்பட வேண்டும். செயல் என்பது தான் சிறந்த சொல்.
என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதைத்தான் நான் இன்றைய இளைஞர்களிடம் கூறுவேன். இப்போ என்ன வந்து நீங்கள் இங்கே வச்சு இந்த காட்டுக்கு வச்சு ஒரு நேர்காணல் எடுக்கிறீங்க பாண்டிச்சேரியில். நான் இந்த திட்டம் விட்டு இங்கே வரல. இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன, இந்த இடத்துக்கு நான் வருவேன், நீங்கள் என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு நேர்காணல் எடுப்பீங்க ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு நான் நினைக்கல. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நான் நினைக்காதது தான். நிறைய ஆசைப்பட்டிருக்கணும், அது ஒரு பிரச்சனை. நாம் சின்ன வயசுலேயே வந்து 10-12 வயசுலேயே நடிகராகணும், இந்தியாவுக்கு போய் உதவி இயக்குனராகணும்லாம் யோசிச்சிருக்கிறோம். ஆனால் அது எனக்கு தெரியும், அது தெளிவான கற்பனை மட்டும்தான். நான் ஆனால் நினைக்காததெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அது பாட்டுக்கு நடக்குது. நம்ம வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நான் 12 வயசில் 13 வயசில் இந்தியாவில் வந்து ஒரு படத்தில் ஒரு சீனில் வந்து தலையை காட்டினா போதும். அப்போல்லாம் இலங்கையிலேருந்து அப்படி தான் வருவாங்க, வந்து 5-6 வருஷம் இருந்து போராடிட்டு ஏதாவது ஒரு சீனில் தலையை காட்டுவாங்க, மன நிறைவேறந்து வந்து விடுவார்கள். அவ்வளோதான் நம்ம இதெல்லாம் இருந்தது. ஆனால் நான் வந்து 47 வயசில் ஹீரோவாக வந்து ஒரு ஃப்ரெஞ்சு படம் நடித்தேன். முதல் முறை ஹீரோவாக வந்து ஒரு ஃப்ரெஞ்சு படம் நடித்தேன். இது நான் எதிர்பாராதது, எனக்காக எந்த முயற்சியும் நான் எடுக்காதது. முயற்சி என்று நான் சொல்கிறது என்று சொன்னால், ஏதோ என்னுடைய எழுத்தை படித்து தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க, அது அடுத்த பிரச்சனை, அது ஒரு முயற்சி தான். பட் இந்த சினிமா துறை சார்ந்து நான் முயற்சி பண்ணாமல் நடந்த ஒரு விஷயம்தான். இப்படியே எல்லாமே எதிர்பாராமல் தான் நடந்துட்டு வருது. நாம் நம்முடைய வேலையை மட்டும் ஒழுங்காக செய்கிறோம். அந்த நம்முடைய வேலை என்பது என்னவென்றால் எழுதுவது. அதில் நான் கடந்த ஒரு 30 வருஷம் தெளிவாக இருக்கேன். நம்முடைய வேலை வந்து எழுதுவது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்களுக்குள்ள அதையெல்லாம் நம்ம ஒரு அரசியல் சார்பு நிலைப்பாடு எடுங்க, இலங்கை அரசியலை பொறுத்தளவில் எடுங்க, அதை பற்றி எழுதுங்கன்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் இப்போ ஒரு 10 வருஷமாக அரசியல் கட்டுரைகளை கூட குறைச்சி கொண்டுட்டேன். ஏன்னா நம்மளோட வேலை வந்து இலக்கியம் எழுதுவது. இந்த இலக்கியத்தின் மூலமும் என்னால் அரசியல் செய்திகளை மக்களுக்கு கடத்த முடியும். அது படிப்பவருடைய ஆன்மாவுக்கும் இருதயத்துக்கும் இன்னும் அணுக்கமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை வெறுமனை கருத்தாக மட்டும் இல்லாமல் உணர்வாகவும் அது உள்ளே கடத்தி செல்லப்படும் நம்புகிறதால வந்து நான் வந்து இலக்கியத்தை தான் இப்போ என்னுடைய ஒரு அரசியல் கருவியாக கருதுகிறேன். ஸோ என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று எனக்கு தெரியலை. நான் இந்த ஏதாவது சொல்லுவாங்கள்ல, ஏதாவது ஒரு திசையில் போனது தானே அது என்னென்னு தெரியுமுண்டு. நான் இலக்கியம் எழுதுறது என்னுடைய மெயின் வேலையாக இருந்தால் கூட இன்றைக்கு நான் என்னுடைய சினிமா, நாடகம் இவைகளையும் நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய எதிர்காலம் வந்து எழுதுறது தான். என்றைக்கு எழுத்துன்னு இருக்கிறானோ அன்றைக்கு நீங்கள் தைரியமாக ஃபேஸ்புக்கில் அஞ்சலி போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளவுதான். இப்பெல்லாம் ஃபேக்கெல்லாம் அஞ்சலி போடுறாங்க, கவனிச்சிருக்கீங்களா? யாரும் சாரத்துக்கு முடிக்க போடுறாங்க அஞ்சலி. ஸோ சிவகாசத்தை எழுதாட்டி முடிஞ்சார், அவ்வளோதான் கதை. அஞ்சலியை போட்ட வேண்டிய